ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மாரி ஆச்சு. நீங்கள் நாட்டு கிளாசிக்கில் எபிசோட் 133 தான் பார்க்க போகிறோம். வாங்க நேரம் எப்படிக்குள்ள போயிடலாம். இடமே அதிருது போச்சு. இது அவன் இல்லை. உன்னை விட இல்லை தம்பி. இதுல தோத்துட்டா இன்னும் வெறுப்பாகும். கடைசி வாய்ப்புடா. டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ல ஒழுங்கா வா வீட்டுக்கு. சொல்லும் போதே கேட்கலன்னா ஐயோ பறக்க விடுறானே. ஹாத்தாடி அவனை ஒரு அடி தான்டா சென்னில குழந்தை அடிக்கிறான்டா. பின்ன கேட்கணும். உப்போ கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றான். மண்டையில ஏறுதா செத்தாண்டா அன்னைக்கு சாஸ்க்கு. போச்சு. அவனே நெருப்பு தான்டா, ஒன்றும் பண்ணாது. வீசுற வீசுக்கும் காத்துக்குமே அங்க மழை போகுது. அப்போ தண்ணிக்குள்ளே ஐயோ மூச்சு விட்டு செத்து போறோம். தெரியவே கூடாதுன்னு அடிக்கிறான் போல. இவ்வளவு நேரம் எனக்கு சாஸ்கே மிருகமா, இப்போ இவன் தான் மிருகமா தெரியுறான். ஐயோ எனக்கு பாசம் தான் தெரியுது. அடி மரணமா உறுதியா. கேளுடா. இப்ப எத்தனை எலும்பு உடஞ்சுக்குதுன்னு தெரியல. தோழி ஒத்துக்க மாட்டாங்க. இல்லைன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே. என்ன இருந்தாலும் இங்கெல்லாம் பார்த்து ஏங்கி இருக்கான்டா, அதுவும் வலிதான்டா. அதான் உங்களெல்லாம் ஃபேமிலியா பார்க்குறான். உனக்கு ஒரு அண்ணன் தான் உன்னமா இருந்திருப்பான். விட்டாரு இதெல்லாம் பார்க்கறதுக்கு. நீ இட்டாச்சி பார்த்த மாதிரி தான் உன்னை பார்த்துருக்கோம். மண்டையில் ஏறுதாடா எதனா.
சண்டை போட பேண்ட் எடுத்து காட்டுறான். ஏய் இட்டாச்சிக்கிட்ட இருக்க கண்ணு இப்போ எப்படா வந்துச்சு? இல்லையே, அது சேர்ந்தா தானே அந்த மாதிரி வரும். இல்லை, அது மகிக்கு ஷேரிங் கண்ணு. இது நார்மலாக இட்டாச்சிட்டு இருக்க கண்ணு 3 பள்ளி. அப்ப இட்டாச்சு பண்ண தானே இவனும் பண்றான். அந்த ஸ்பீடு இப்போ என்னால் பார்க்க முடியுது. டேக்கிள் பண்ணுறானே. ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்க இப்போ. எப்படி திடீர்னு அந்த கண்ணு ஓப்பன் ஆச்சுன்னு தான் புரியல. ஐயோ, இது வேறையா? முன்னாடியே தெரியுது. அப்போ இட்டாச்சி அந்த அளவுக்கு இருப்பான். போச்சு. இவனுக்கு நிறைய தான் சரி வரும். அவன் முழுசா கோவப்படலை. இன்னுமா கக்காஷ் வராரு? ஐயோ வந்துருந்தாங்கிறாரு. ஸ்பீடாக தான் வந்துட்டு இருக்காரு. என்னடா பறக்க விடுறானே.
தாய் ஜிட்ஸும் கற்றுக் கொடுத்துருக்காருல்ல. ஓப்போ ஐயோ, என்னடா பண்ற? இவ்வளோ பேரா? அதான் செகண்ட்ல எடுப்பானே ஷேடோக்லோன். எல்லா க்ளோனும் ஒரு செகண்ட்ல காலி. எரிமலை குழம்பு ஊத்துற மாதிரி. அவன் பின் வாங்க மாட்டான்டா. எல்லாமே கையை மீறி போயிடுச்சு நருட்டோ. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது நருட்டோ. ஓ ஐயோ, தரையில போட்டான். ஷோ, ஏய் ஏன் செத்த போன மாதிரி? என்னடா ஆச்சு நருட்டோ? நரிக்கிட்ட உன் கதை முடிஞ்சது. எதுடா? பலவீனமான ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது. இனிமே நீ நான் சொல்றத கேட்டுதான் நடந்தாகணும். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த 4வது ஓகாகேதான். ஒண்ணு மாதிரி ஒரு உதவாக்கரைக்குள்ள என்னை எதுக்காக அடைச்சு வைக்கணும்? போச்சு, இது வெளியே வரப்போகுது போல இப்போ. அவன் நினைவிலே இல்லை. அதான் நிறைய சொன்னேன். இன்னும் கடுப்பாயி வரும்ல. ஏதான் சொன்னேன், அது காண்டாய் வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோதான்ட்டு. இது என்னது? இப்போதானே நீ உண்மையாவே அதை பார்க்க போற. டேய் உடம்பு மட்டும்தான்டா அவன். ஓ இப்ப அவன் கண்ட்ரோலே அவன் இருக்க மாட்டான். ஃபுல்லா நரி இப்போ. போச்சு. ஓ வெறும் காத்துக்கே.
அதை பற்றி தெரியாமல் நின்றுட்டுருக்கான். அவனோட அசைவுகளை என்னால தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த சக்கரக்கு எனர்ஜி, ஆனா இப்போ அவனை வேற ஏதோ கட்டுப்படுத்துற மாதிரி தெரியுது. உன்னை உரைச்சி கட்டுப்படுத்துகிற மாதிரி தான். அந்த ரெட் பாரா அது சாதா சக்கரம் கிடையாது. நீ அவளை தேடிதான் வந்திருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். சரியா சொன்னீங்க. நாருட்டோவை தான் அகாட்சுகியை சேர்ந்த எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவளை நாங்க கண்டிப்பா பிடிச்சிருப்போம். இப்போ எனக்கு புரியுது. நருட்டோக்குள்ளேயும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லாமே எனக்கு இப்போ தெளிவா புரியுது. ஐயோ, நரி மாதிரி வருது. அதுவே நெருப்பு மாதிரி தான். இன்னும் வேலைக்கு ஆகாதுடா. அந்த சக்கரம் அவனை பாதுகாக்குது. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அவன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணும் ஆகாது. அது ஒன்றை விடாது. இது இருக்க சிலையெல்லாம் ஒஞ்சிரும் போல இது. அப்போ ஃபுல் நிறைய வந்துச்சா? இது நிஜமாவே நருட்டோ தானா? தெரியாம அவனை தொட்டுட்டோமேன்னு இருக்கும் இப்போ அவனுக்கு. ஓ, வந்தாடுது. புல்ல இருக்குது இது வேற. கக்காஷி, சாஸ்கேவை காப்பாத்து. இந்த பொறுமெல்லாம் எப்பயோ போயாச்சு. சைக்கோ. தப்பிச்சு ஓடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த சக்தியை என்னோட உடல் ஆக்கிரமிக்க நான் அனுமதிச்சான். கடைசியில எனக்கு என்ன நடக்கும்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா இதை தவிர வேற வழி அடப்பா. போச்சு. நருட்டோ, உருமாற போறான்னு நினைக்கிறேன். ஓ, முடியெல்லாம் வளருது. நீ ஸ்பெஷலானவங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, என் அளவுக்கு நீ ஸ்பெஷலானவனும் கிடையாது, திறமைசாலியும் கிடையாது. இவனோட செகண்ட் லெவல் இதுதான் போல. அடையாளமே தெரியாத மாதிரி மாறிட்டான். அப்படியே பைத்தியகாரமாயே இருக்கீங்கண்ணே. இன்னைக்கு எபிசோடு ஃபயராக இருந்ததுங்க. வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இவ்வளோ நேரம் வந்து நம்ம எனிமி கூட ஃபைட் நடந்தது, வெளியே பெரிய பெரிய வில்லனுங்க, இந்த ஃபைட்லாம் விட இது வேற மாதிரி இருக்கு. இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க அழிச்சிக்கிற மாதிரியே இல்லை, பெரிய ஃபைட்டாக இருக்குது. எல்லாத்த விட என்ன சொல், சும்மா தூங்கிட்டு இருந்த மிருகத்தை நீயே தட்டி எழுப்பிட்டலான்ற மாதிரி தான் இருக்குது. அவனும் பொறுத்து பொறுத்து சொல்லி பார்த்தான், வேலைக்கு ஆகலை. இப்போ அவன் அடிச்ச அடியில் கான்ஷியஸ் போனதுனால அது ஃபுல்லாக டேக் ஓவர் எடுத்துக்கிச்சு. முன்னையாவது அவன் கோவப்பட்டான், அதனால சாஸ்கே அப்படின்ட்டு முன்னாடி இருக்கிறது நீ தானே தெரிஞ்சு ஃபைட் பண்ணான். இப்போ அப்படி கிடையாது, அது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு. அது முன்னாடி ஃப்ரெண்டுன்னு தெரியுமா, எதனா தெரியுமா, ஃபுல்லாக பவராக தான் தாக்க போகுது. இவனும் செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். பட் இதெல்லாம் அது முன்னாடி வேலைக்கு ஆகுமா என்னன்றது தெரியல. இப்போ தான் நீ பார்க்கறது ரியல் பைத்தியம் மாதிரியே இருக்கடா அந்த உருவமே.
எப்படி இருந்த பையன் எப்படி மாறி இருக்க, நல்லாவாடா இருக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி இருக்கு என்னமோ. அதுல ஒரு விஷயம் கூட சொன்னான்ல, இட்டாச்சி எப்படி எல்லாரும் கூட இருந்தவங்களை கொண்டானோ இவனும் அதே தான் சொல்றான். இப்போ ஒன்னெல்லாம் நான் கொண்டுட்டேன், அதாவது கூட இருந்தவங்கள இவன் கொண்டுட்டானா பலசாலி ஆயிடுவாங்க. அப்புறம் உனக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம், நீ அதே தப்பு தானே பண்றேன். அதாவது அந்த இறக்கமே இல்லாமல் அப்படி இருந்தால் தான் அந்த பவரை தொட முடியுன்ற மாதிரி இருக்குது. எனக்கு என்னன்னா இப்போ எப்படி அவனுக்கு அந்த இட்டாச்சியோட கண்ணு அது ஓப்பன் ஆச்சுன்னு, மங்கிக்கோ ஷேரிங்கான்னு ஓப்பன் ஆகுது தான் கஷ்டம். இட்டாச்சி வந்து அது எடுத்தது. பட் இப்போ இவன் வந்து அந்த 2 சுழி தான் இருந்துச்சு, 3 சுழி மாறிச்சு. அது எப்படின்னே தெரில, திடீர்னு எப்படி அது அவனுக்கு அவைக்கன் ஆச்சுன்னு புரியல. இப்போ எல்லாமே நிறைய பவர் எக்ஸ்ட்ரா தானே வந்திருக்கு அவன்ட்டு, இல்லாத நிறைய எல்லாம் வருது இல்லை. ஒருவேளை அந்த உரச்சுமாரோட அந்த இதாக தான் இருக்கலாம். அதான் இப்போ எனக்கு என்னமோ இட்டாச்சி சொல்கிற மாதிரி தான், அந்த இறக்கம் அதெல்லாம் குறைய குறைய அந்த பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டு. இப்போ நருட்டோ முன்ன வந்து ஃப்ரெண்டாக அப்படி பார்த்துட்டு இருந்தது, இப்போ ஃப்ரெண்டு இல்லைடா அவனை கொல்லதாண்டா போகிறான்றதுனால அந்த இறக்கம் குறைய அந்த பவர் வருதோ என்னமோ தெரியல. அப்படிதான் அது அவைக்கன் ஆகுதான்னு தெரியல. அப்போ இவன் சொல்கிற மாதிரி இட்டாச்சி சொல்கிறதா கரெக்டாக போல. இப்போ ஃப்ரெண்டே கொண்டுட்டா இன்னும் அந்த பவர் வந்து ஏறுமா என்னன்னு தெரியல. அதாவது அந்த இறக்கம் குறைய குறைய இதோட பலம் கூடுமா, அப்படிதான் அதோட பவரே அப்படி தானே அதுன்றது தெரியல. இந்த கக்காஷி வரணும், அவர் வந்தால் தான் எதனா தடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இது முடியாது, அவர் வந்து எதனா பண்ணாதான் உண்டு. அவர் வந்தாலுமே இது என்ன ஆகுன்றது தெரியல. என்ன செய்ய போறாருன்னு தெரியல, எக்ஸ்ட்ரீமா போயிடுச்சு. அவர் வந்து தடுக்க முடியுமான்றதும் தெரியல. அவங்க சொல்றது முதல்ல காது கொடுத்து கேட்பாங்களான்னு தெரியல. அவர் புலம்பிட்டே தான் வராரு, கண்ட்ரோல் மாரி போயிடாதீங்க தான் வந்துட்டேன். அவனுக்கு போயிட்டானுங்க எப்பயோ போயே ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன நடக்க போதோ பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.